அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். ஒரு ஏப்ரல், மே லீவில் எலெக்ஷனும் இருக்கிற சமயத்தில் ஒரு கிராமத்தில் திண்ணை மேலே உட்காந்துக்கிட்டு ஒரு காலத்தில் அப்பா அவங்க தாத்தா அவங்க பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம அதே திண்ணையை யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு ஒரு பெண்ணும் நிறைய விஷயங்களை அலசுறதோ அல்லது நிறைய ஒப்பீனியன் சொல்கிறதுன்றது அளவுக்கு இப்போ அந்த காலம் வளர்ந்துருக்குது. அந்த கட்டத்தில் என் சேனல் பேரும் இந்திய பெண்ணேன்னு வச்சுருக்கிறன்ற பட்சத்தில் சில எலெக்ஷன் ரிலேட்டடான சில விஷயங்களை நான் இப்போ உங்கள்கிட்ட பேச போகிறேன். தம்ப்நெயிலில் போட்டிருக்கிற விஷயத்தை மட்டும் பேசிட்டு விடாமல் இன்னும் கொஞ்சம் வீடியோ ஏன் பெருசாக இருக்குது அப்படின்னு திங்க் பண்ணாதீங்க. காரணம் என்னென்னா, நான் தம்ப்நெயிலில் போட்டிருக்கிற விஷயத்துக்கு கூட இந்த விஷயமும் சம்மந்தப்பட்டிருக்குது. நான் சொல்லப்போகிற அந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தினால நீங்கள் நாட்டில் நிறைய பேர் அஃபெக்ட் ஆகி தான் இருக்கீங்க. அது ஒரு அரசாங்க கவர்மெண்ட் விஷயம் மட்டும் இல்லை, நம்ம வீட்டிலே இருக்கிறவங்கக்கிட்ட பெண்கள் நிறைய சில அவஸ்தைகள் இருக்குது. அதுக்கு ஒரு டிப்ஸாகவும் இருக்கும். நான் சொல்கிற விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் நான் உபயோகப்படுத்தி அதனால் பல வெற்றியும் கண்ட மனங்கள், சமுதாய மனசுகள்கிட்ட இருந்து சில விஷயங்களை நான் ஸ்ட்ராட்டஜிக்காக யூஸ் பண்ணி அதில் ஒரு வெற்றியும் பெற்றிருக்கிறேன்றதுனால தான் அதையெல்லாம் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். இப்போ நான் சொல்ல வரப்போகிற விஷயம் என்னென்னா, ஒரு 10 பேர்கிட்ட ஓட்டு கேட்டேன். அதை நான் போட்டிருக்கேன். ஓட்டு கேட்க வந்தாங்க. அந்த விஷயத்த போட்டிருக்கேன். அந்த விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். நான் அப்படி அவங்க கேட்கும்போது அதை ஏன் நீங்கள் சொன்னீங்கன்னு உங்களுக்கு மனசில் தோணும். அதை நான் சொன்னதுக்கு காரணம் 2. 1, நான் எப்போவுமே மற்றவங்கக்கிட்ட பேசும்போது நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவர்ட்டு தான், நான் இன்ட்ரோவர்ட் கிடையாது. டக்குன்னு மற்றவங்க கூட மிங்கிள் ஆகிறது, டக்குன்னு மற்றவங்கக்கிட்ட பேசுறதுன்றது ஒரு பழக்கமாகவே இருக்குது எனக்கு. ஆனால் என்னுடைய ஸ்டார்டிங் கல்யாண வாழ்க்கை ஒரு 17 வயசு முடிஞ்சு 18 வயசு தொடங்கும் போதே கல்யாணம் ஆகிடுது. அதிலிருந்து தொடர்ந்து அந்த மாமியார் வீட்டினுடைய இதனால் ரொம்ப உள்ளே போயிட்டேன். அப்போ கொஞ்சம் ஒரு 10 வருஷமாக. அப்போ கூட சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும்னு பண்ணுவேன் நான். சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணாமல் விட்டுட்டா அது தப்பாக போயிடும் அப்படின்றதுக்காக பண்ணுவேன்னு வச்சுக்கோங்க. சொல்லப்போனால் என்னுடைய ஹஸ்பண்ட் ஒரு சைக்கலாஜிக்கல் டிஸார்டர் ஆன ஆள் தான். ஆனால் நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு தான் இருக்குது. ஆனால் எனக்கு தான் தெரியாமல் இருந்திருக்குது. எனக்கு தெரியாமல் இருந்ததுன்றதை அப்படியே தக்க வச்சுக்கணுன்னு அதை நிறைய பேர் பண்ணாங்கன்னு சொல்லலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, படிப்படியாக நான் நிறைய சொல்லுவேன். என்னுடைய நானே இல்லை, நிறைய பேர் ஹஸ்பண்டுடைய பழக்க வழக்கங்கள் இதுங்கெல்லாம் ஒரு மாதிரி இருந்ததுன்னா நம்மளும் சேர்ந்து மாற்றணும் அப்படின்னு மாற்றியும் இருப்பீங்க. நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க, இப்படி இருந்தவரை நான் இப்படி மாற்றிட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது மாற்றுறதுன்னா அவங்கக்கிட்ட சொல்லி டைரெக்டாக சொல்லி, நீ இந்த பழக்கங்களை விட்டு விடு, இப்படி இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தி என்னை திட்டாதே, இப்படியெல்லாம் சொல்கிறதில்ல. அது ஒரு தெரப்பி மாதிரி பண்ணணும். உண்மையிலே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்தாங்கன்னா அவங்கள ஒரு தெரப்பிஸ்ட்டுக்கிட்டே கூட்டின்னு போகணும். தெரப்பிஸ்ட்டுக்கிட்ட கூட்டின்னு போகிறது இல்லாமல் நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். அதாவது ஃபெமினிஸ்ட்டாக நீங்கள் இருக்க வேணாம், ஆனால் பெண் விடுதலைக்காக நீங்கள் சில ஸ்டெப்ஸை எடுத்து வைக்கணும். பெண்ணுக்கு சம உரிமை இருக்குதா, பெண்ணை பார்த்து அப்படி பேசலாமா, நான் அந்த மாதிரி பேசினா நீ இருப்பியா, நீ அந்த மாதிரி பண்ணால் நான் இருப்பியான்ற பேசக்கூடாது. இதுக்கு கல்யாணம்னு ஆயிடுச்சு, அவங்க கூட தான் இருந்தாகணும்னு ஆயிடுச்சு. ஒரு வேளை குழந்தையும் பிறந்துச்சானா சில காரணங்களுக்காக நம்ம அங்கே இருந்து தான் ஆகணுன்ற பட்சத்தில் நமக்கு ஏற்ற மாதிரி அந்த விஷயத்தை மாற்றிக்கிறதுக்கு நம்ம அந்த பெண் விடுதலைக்காக சில ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும். பெண் விடுதலைக்கும் அந்த பெண்ணியத்துக்கும் சில சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. ரீசெண்ட் டேஸில் நான் பர்வீன் சுல்தான் அவர்களுடைய பேச்சு கேட்டு தான் அந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கிட்டேன் நான். அது என்னதுன்னா, நீங்கள் போயிட்டு நான் அந்த மாதிரி பண்ணால் நீ ஒத்துக்குவியா, நீ இந்த மாதிரி நான் பண்ணால் அது ஒத்துக்குவியா அப்படின்லாம் அவங்கக்கிட்ட ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஆனால் எந்த மாதிரி பேசுனா அவங்க மாறுவாங்க அப்படின்றது தான் நம்ம ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணணும் அப்படின்றது. இது ஏன் இந்த முதல்ல நீங்கள் அந்த தம்ப்நெயிலில் பார்த்துட்டனால அந்த விஷயத்துக்கு முதல்ல வரணும் தான் நீங்கள் நினைப்பீங்க. அதை நான் சொல்லிகிட்டே சொல்கிறேன். அதை சொல்லிவிட்டு சொன்ன பின்னாடி அந்த விஷயத்தை விட்டுட்டு நீங்கள் நான் சொல்ல போகிற விஷயங்கள்லேருந்து தயவு செஞ்சு அந்த வீடியோ விட்டு வெளியில் போயிடாதீங்க. ஏன் நான் அந்த ஓட்டு கேட்க வந்தவங்க எதிர்க்க சொன்னேன்னா, எங்கள் ஹஸ்பண்டும் அந்த இடத்துல இருந்ததுனால தான் நான் அதை சொன்னேன். இல்லைன்னா நான் சொல்லாமல் கூட இருந்திருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அதை நான் சொன்னன்றதையும் நான் இதில் இன்க்ளூட் ஆகுது. ஒரு 10 பேர் ஓட்டு கேட்கறதுக்கு வந்தாங்க. இப்போது எனக்கு கல்யாணம்லாம் ஆகிட்டு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு ஓரளவுக்கு யார் வந்தாலுமே நானும் பதில் சொல்கிறது. யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஹஸ்பண்ட் எதிர்க்கே அவங்கக்கிட்ட ஏதாவது பேச வேண்டிய விஷயங்களோ இல்லை சில டிபேட் மாதிரி விஷயங்கள் கூட அவர் எதிர்க்கே கூட பேசுகிறன்ற அளவுக்கு இன்றைக்கி நான் வந்திருக்கேன். இந்த விஷயத்தை முடிச்சிடறேன். ஏன்னா அதில் நீங்கள் டெம்ப்டாக இருப்பீங்க, அது என்ன விஷயன்றதுனால. அதை முடிச்சுட்டே இந்த விஷயத்துக்கு நான் வரேன்.
10 பேர் வராங்க ஓட்டு கேட்கறதுக்கு. நிறைய பேர் வந்தாங்கங்க. நிறைய பேர் வந்து ஓட்டு வேறு வேறு கட்சி ஆளுங்க கேட்டாங்க. அந்த சமயம்லாம் நான் பிஸியாகவே ஏதோ ஒன்று போயிட்டு டக்குன்னு கதவு திறந்துட்டு அந்த பேம்லெட்டை வாங்கி அப்படி வச்சுட்டேன். அவங்கக்கிட்ட கூட நான் எனக்கு அப்போ மூடு இருந்திருந்தானா, அந்த சமயம் கூட நான் அதை சொல்லியிருப்பேன். உங்கள் கட்சிக்கு தான் நான் ஓட்டு போட போகிறேன்னு சொல்லியிருப்பேன். எல்லாருக்குமே அப்படி சொல்கிற ஆளாக தான் இருக்கிறேன். ஏன்னா எந்த கட்சி மேலேயுமே இந்த முறை எனக்கு ஈடுபாடு இல்லாமல் தான் இருக்குது. எப்பவுமே ஈடுபாடு இல்லாமல் தான் இருக்குது. அரசியல் பற்றி அவ்வளோ தெரியறதில்ல தான். ஒரு ஒரு 2 முறை வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருந்தது. சரி இவங்களுக்கு பண்ணலாம், அவங்களுக்கு பண்ணலாமான்ற ஒரு எண்ணம் இருந்தது. இப்போ அரசியல் பற்றி ஓரளவுக்கு புரிதல் இருந்தாலும், ஒரு கன்ஃப்யூஸ் ஸ்டேட்டில் இருக்குது இப்போ எனக்கு. யாருக்கு தான் ஓட்டு பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு கன்ஃப்யூஸ் ஸ்டேட்டில் இருக்குது இப்போது. ஆனால் அவங்க வந்தவங்ககிட்ட ஜாலியாக பேசுகிற ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் பழக்கம் எனக்கு இருக்கிறதுனால, ஒவ்வொரு முறை பேம்ப்ளெட் கொடுத்தப்போ எடுத்து அப்படி உள்ளே வச்சுட்டேன். பிஸியாக இருந்தேன். ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்கள் தம்ப்நெயில்ல ஒரு 10 பேர் ஓட்டு கேட்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்தாங்க. ஆனால் அது எந்த கட்சின்னு நான் இப்போ சொல்ல போகிறதில்ல. நீங்களே கெஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் அநேகமாக. அவங்க வந்து கேட்டாங்க. அந்த சமயம் என்ன பண்ணார், வேகமாக பெல் அடிச்சாங்களேன்னு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கதவு திறந்தார். ஹஸ்பண்ட் இருக்கிறதுனால எனக்கு என்ன அறியாமையே ஆழ் மனசுலேருந்து சில ஹேபிட்ஸ் வருது இப்போ எனக்கு. அவரை சில விஷயத்துக்கு பழக்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒன்று பண்ணிகிட்ருக்கிறேன் நான் காலகாலமாகவே. ரீசெண்ட் டேஸில் இன்னும் ரொம்ப பண்ணுறேன் அதை. ஹஸ்பண்ட் இருக்கிறாங்கன்னாவே அதுக்கு சில விஷயங்களை நம்ம பேசி ஆகணும். அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் எதிர்க்க இது பேச வேணாம், அவர் எதிர்க்க இதை நம்ம சொன்ன வேணாம், அது வேறு மாதிரி அவர் பண்ணுவார், அவர் இல்லாத போனால் நம்ம பண்ணலாம் அப்படின்ற மனசு தான் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் நான் கொஞ்ச காலமாக ஒரு ட்ரையல் மாதிரி என்ன பண்ணுறேன்னா, இதை ஒரு கல் போட்டு பார்க்கலாம், ஒரு கல் போட்டு பார்க்கலான்ற மாதிரியே ரொம்ப நாளாக பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் நான். அவர் மாறினா மாறிக்கிட்டோம், நம்ம பேசுகிறத அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலையை அவருக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அதை நான் பண்ணுறேன். அந்த மாதிரி என்ன பண்ணுறேன்னா, அந்த கதவை அவர் திறந்துட்டு எனக்கு முன்னாடி அவர் நிற்கிறாரு. ஒரு 10 பேருக்கு மேலே நிற்கிறாங்க அந்த ஓட்டு கேட்கறதுக்காக. பேம்லெட்டை கொடுக்குறாங்க. தெரிஞ்சிச்சு அது என்ன கட்சின்னு சொல்லிட்டு தெரியுது எனக்கு. இவங்க தான் அப்படின்றது. நான் என்ன பண்ணுறேன், டக்குன்னு நான் ஒரு ப்ரீ பிளான்ட் பண்ண மாதிரி என் உடம்புக்குள்ளேயே ஊறி இருக்குது கொஞ்ச நாளாக எனக்கு. இவர் இருக்கிறாருன்றதுனாலேயே காரணம். 2வது ஒரு ஜோவியலாக பேசணும், ஒரு ஜோக்காக அவங்கக்கிட்ட பேசணுன்றதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, நான் உங்கள் கட்சிக்கு தான் ஓட்டு போடலான்னு முடிவு பண்ணியிருந்தேன், கட்டாயம் உங்கள் கட்சிக்கு நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி எல்லாருக்குமே தான் நான் சொல்கிற ஐடியா இருக்குது எனக்கு. ஒரு ஜாலிக்காக நான் சொல்கிறேன் அவங்கக்கிட்ட. அவங்க என்கிட்ட நான் சொன்னதை கேட்ட நடுநபராக இருந்த ஒரு நபருக்கே தமிழ் தெரியல போல். அவர் வந்து சுற்றி இருக்கிற மற்றவங்க கிட்ட சொல்கிறாங்க, மேடம் ஏன் எனக்கு தெரியல, எனக்கு தெலுங்கு வந்து அம்மா சைடு ஆளுங்க தெலுங்கு தெரிஞ்சவங்க நல்லா. அது நல்லாவே தெலுங்கு பேசக்கூடியவங்க. அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கொஞ்சம் எனக்கு தெரியும், கொஞ்சம் புரியும். நான் ஒரு தம்ப்நெயில்லையே கொஞ்சம் தப்பாக கூட போட்டிருக்கலாம் அது. அவங்க என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு புரியுதா அப்படின்னு தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்டன்னு நினைக்கிறேன். நான் ஏதோ தப்பாக கூட போட்டிருக்கலாம் தம்ப்நெயில், அது வேறு மாதிரியாக கூட இருக்கலாம் தெலுங்கில். எனக்கு புரிஞ்சதில் அவங்க சொன்னது அப்படியே என் காதில் கேட்டது மாதிரி இருந்தது. அந்த வார்த்தைங்க தான். மேடம் ஏமி చెప్పినారు అర్థమైందావో இல்லை அர்த்தம் చేసినారాவோ இல்லை చెప్పినారు గారుவோ அது என்னவோ எனக்கு தெரியல. எனக்கு அவங்க சொன்னதை அப்படியே காப்பி பண்ணி போடுறேன், அவ்வளோதான். சொன்னது என் காதில் என்ன எனக்கு புரிஞ்சுதோ. ஏன்னா டீப்பாக தெரியாது எனக்கு தெலுங்குன்றதுனால. அது நீங்களாவே சொல்லுங்கள் என்னான்னு கரெக்டாக கமெண்ட்டில் வந்து தெலுங்கு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போடுங்க. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன்னா, அவங்க சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட மேடம் என்ன சொன்னாங்க உங்களுக்கு புரிஞ்சுதா, சொல்கிறவங்களே தமிழில் சொல்லத்த மற்றவங்கக்கிட்ட சொல்கிறவங்களே மற்றவங்கக்கிட்ட வந்து அதை ஒருவேளை இவங்களுக்கு தமிழ் தெலுங்கு ஒருவேளை ரெண்டும் தெரியும் போலையா என்ன தெரில, மற்றவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. அதாவது அங்கே இருக்கிறவங்க மொத்த பேருமே தெலுங்கு மட்டுமே தெரிஞ்சவங்க போல். அதாவது தெலுங்கு தமிழ் ரெண்டும் 10 பேருமே வெறும் தெலுங்கு மட்டுமே தெரிஞ்சவர்கள் போல மாதிரி இருக்குது அவங்க சொல்கிறத பார்த்தா. மேடம் ஏமி చెప్పినారో ஏதோ ஒரு வார்த்தை, மேடம் ஏமி చెప్పినారు అర్థమైందా, அதாவது நான் உங்கள் கட்சிக்கு தான் ஓட்டு போடுறேன்னு சொல்கிறேன். நான் இப்போது அதை ஆழமாக வேறு சொல்கிறேன், ஸ்ட்ராங்காக வேறு சொல்கிறேன். அவங்க ஜாலியாக இருப்பாங்கன்னு நினச்சின்னு சொல்கிறேன் நான். அது எங்கள் ஹஸ்பண்டுக்காகவும் ஒரு காரணத்துக்காக சொல்கிறேன் நான். எங்கள் ஹஸ்பண்ட் அந்த கட்சியெல்லாம் கிடையாது. அதுக்காக நான் சொல்கிறேன். இந்த மேட்ருக்கு முடிச்சுட்டு நான் ஹஸ்பண்டு கதைக்கு வரேன். இது வேறு ஏதோ ஒரு விஷயமா இருந்தால் பரவாயில்ல. ஒரு ப்ராடக்ட் ஏதோ வைக்கிறதுக்கு வராங்க, இல்லை ஏதோ ஒரு திருவண்ணாமலை கதை தான் இப்படி ஆயிருக்குதுன்ற சொல்கிறாங்க. கடைசியில் தமிழ்நாடு கதை கூட இப்படி ஆயிருக்கும். இது சென்னையோட கதை கூட இப்படி மாறிடுச்சு போலுக்குது. தமிழ்நாடு கதை கூட தான்.
அந்த மாரி என்னடா இது? அது ஓட்டு போடுறதுக்கு வரீங்க. தமிழ்நாட்டினுடைய தலைமை ஆவறதுக்காக ஓட்டு கேட்க வரீங்க. நான் உங்க கட்சிக்கு தான் ஓட்டு போடுறேன்னு வேற சொல்றேன் நானு. சரி அது உண்மையிலேயே ஒரு வேளை நான் அந்த மாரி சொல்றதா கூட இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன். உங்க கட்சிக்கு தான் நான் ஓட்டு போட போறேன்னு நான் சொல்றேன். அவங்க அ நான் என்ன சொல்றேன்னு அர்த்தமாயிருந்தான்னு தெலுங்குல வந்து சுத்தி இருக்கிற 10 பேர்கிட்டயும் கேட்குறாங்க. அப்ப அந்த சுத்தி இருக்கிற 10 பேருக்குள்ள ஒரு 5 பேருக்கு கூட தமிழ் தெரியாதா? தெரிஞ்சிருந்தா அவங்க ஏன் சொல்லியிருக்க போறாங்க? தெரிஞ்சிருந்தா அந்த அவங்க கூட இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்க போறாங்க. யார் அது? என்ன சொன்னாங்க அவங்க மேடம் கேட்குறவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்கன்னு இருக்கும். அநேகமாக அந்த அந்த அங்க இருந்த 10 பேருக்குமே தமிழே தெரியாதுன்ற பட்சத்தில இருக்கிற மாரி தான் எனக்கு அது காட்டுது. கொஞ்சம் அதிர்ச்சியா அவங்க அந்த நான் தமாஷா சொன்னேன். ஆனா, அவங்க அந்த நிமிஷம் அவங்கள பார்த்து அவங்க கேட்ட அந்த தெலுங்குல அவங்கள மற்றவங்க சொன்ன விஷயம் கேட்கும்போது, அடி வயித்துல, ஆழ் மனசுல நெறைய யூடியூப் இதுங்கள நான் ஃபாலோ பண்ணிகிட்டுருக்கேன். அதில அவங்க சொல்ற விஷயம் எவ்வளோ உண்மையா இருக்குது. அ அந்த எவ்வளோ உண்மைன்ற விஷயம் அது நம்மள பாதிக்கிற விஷயம்டா கண்ணா. அது அப்படி அதாவது அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு வீடியோவா கேட்குறோம். எ என்ன மாரி போயிட்டுருக்குது நம்ம நாடு அப்படின்றது. அ அது வந்து அந்த நேர்ல பார்க்கும்போது, அ எத்தனையோ நாள் திருவண்ணாமலையில இருக்கிறவங்க எல்லாம் திருவண்ணாமலையே ஃபுல்லா தெலுங்குனுடைய இதில மாறிக்கிட்டு வருது. அப்படின்ற மாரி கேட்கும்போது ஒரு மாரி இருக்கும். அ அப்படியே ஒரு மாரி வீடியோக்கள கவனிப்பேன். ஆனா, அது நேர்ல பார்க்கும்போது தான், அது நெருப்புன்றது சுடும்போது அப்படியே எப்படி அது லைவா தெரியுமோ, அந்த மாரி அடி வயித்துலேருந்து பகீலுனுச்சு. அந்த காமெடி கிமெடியெல்லாம் பறந்து போச்சு எனக்கு ஒரு நிமிஷத்தில. அ நான் எங்க ஹஸ்பண்ட் வந்து சிரிச்சுக்கிட்டே பேசாம வந்துட்டாரு. நான் எதிர்பார்த்தது அதுக்கு தான். எங்க ஹஸ்பண்ட் வந்து நான் இந்த மாரி யார்ட்டயானா ஜோக்கா பேசினாலோ, இதுவா பேசினாலோ, அத அந்த காலத்து ஆள் மாரி அவங்க அப்பா, அம்மா வளர்த்து வச்ச முறைகள்லேருந்து மாறி அவர் வரணுன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்றதே. அதுக்கான விஷயம் அது நான் எனக்கு எதுக்காக சொன்னேனோ, அதுக்கான காரணம் அவர் சிரிச்சுக்கிட்டே வந்துட்டாரு. அது ஓகே. அ ஆனா இந்த விஷயம் வந்து எனக்கு அடி வயித்துல நெருப்பு வச்ச மாரி இருந்தது அந்த விஷயம். அ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது என்னதுன்னா, எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து நெறைய கல்யாணம் ஆன புதுசுல ரொம்ப பொசசிவ் இருந்தது. ஏன்னா, அவர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஒரு மாரியான மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணி தான் என்ன அவர் கல்யாணம் பண்ணியிருந்து. பண்ணியிருந்த பின்னாடி கூட அவருக்கு என்னன்னா, நான் விருப்பம் இல்லாததான் பண்ணிக்கினேன்றது அவருக்கு டெய்லி டெய்லி அவர் என்ன பார்க்கும்போது புரிஞ்ச விஷயமா இருந்தது. அதனால என்ன ஆகுதுன்னா, எங்க யார்ட்ட பேசினாலும் சரி, ஒரு கு ரொம்ப க்ளோஸ் உறவா இருந்தாலும் சரி, ரொம்ப இதுவா இருந்தாலும் சரி, ஒரு பையனுங்ககிட்டயோ, ஒரு அழகா இருக்கிறவங்ககிட்டயோ, நான் கொஞ்சம் பேசினா கூட ரொம்ப பயம் வந்துரும் அவருக்கு. 2வது சைக்காலஜிக்கல் டிஸார்டரும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அப்பா, அம்மா காலம் இருந்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தேன். அவர் எதுக்கு ரொம்ப கோவப்படுவாரோ, எதுக்கு ரொம்ப பயப்படுறாரோ, அந்த விஷயத்த நான் செய்யாமயே விட்டுட்டேன் அப்பல்லாம். ஏன்னா, அவங்க பேரண்ட்ஸ் வந்து இன்னும் அத ஊதி பெருசு பண்றாங்க அப்படின்றதுக்காக. ஆனா, சில விஷயங்களுக்கு மட்டும் ஒரு மாரி தெரப்பி மாரி சிலதெல்லாம் பண்ணியிருக்கேன். அதனால அவர ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு தெரபிஸ்ட்டு கிட்ட போகாமயே அவர் வந்தாருன்ற மாரி எனக்கு புரியும். அ ஆனா, சமீப காலமா அவங்க அப்பா, அம்மா, அவங்க அத்தை எல்லாமே போயிட்டாங்க. உலகத்த விட்டு போயிட்டாங்க. அப்புறம் நான் இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைப்பேன். முதல்லலாம் ஒரு மாரி ஷிஃபான் மாரி டைப்பு சாரீ, இது மாரி சாரீ கட்டுறது, ஒரு ப்ளவுஸ்னா நம்ம நல்லா டிசைன் பண்ண மாரி அந்த மாரிலாம் போட முடியாது. எல்லா பெண்களுமே நம்ம நாட்டில இருக்கிற எல்லா பெண்களுக்குமே ஸ்டெப் ஸ்டெப்பா தான் ஒரு குழந்த பிறக்கும்போது நைட்டி போட்டுக்கினா தான் ஈஸியா இருக்குன்ற மாரி கொஞ்சம் இப்போ தான் காமனா வந்திருக்குது. நைட்டிலேருந்து ஆரம்பிப்பாங்க கொஞ்சமா. அதுக்கப்புறம் லைட்டா சுடிதாருக்கு போவாங்க. துப்பட்டா போட்ட சுடிதாருக்கு போவாங்க. அந்த மாரி இன்ச்சா நான் மட்டுமே இல்ல. அத நெறைய பேரும் ஃபாலோ பண்ற விஷயம் தான். அந்த மாரி ஸ்லோவா ஊசிய ஏத்துற மாரி என்ன பண்ணுறதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா எங்க ஹஸ்பண்ட் அந்த அந்த பிடியிலேருந்து வெளிய கொண்டு வரதுக்கு சிலது இந்த மாரி பேசுறது கூட மற்றவங்ககிட்ட பேசும்போது, அவங்ககிட்ட பேசக்கூடாது அப்படின்ற மாரி ரொம்ப கல்யாணம் ஆன புதுசுல திருப்பதி போறோம். அப்போ டிரைவர்கிட்ட நான் வந்து மாமனாரும், மாமியாரும் உள்ள இருக்கிறாங்க. ஹஸ்பண்டும் இருக்காங்க. அப்போ டிரைவர்கிட்ட நீ அந்த இதில கார்ல பாட்டு போடுன்றேன் நான். அந்த நான் சொன்னதுக்கு அங்கேருந்து ஆரம்பிச்சாங்க. அவனுடைய சண்டை நியாயமானதுன்றாங்க அவங்க அப்பாவும், அம்மாவும். "நீ எப்படி டிரைவர்கிட்ட பேசலாம்?" அப்படின்றாங்க. அ பயங்கரமா அதெல்லாம் யாரும் இருக்கவே மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நிமிஷமே அந்த வீட்ட விட்டு ஓடி வந்துருவாங்க. சும்மா ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் சண்டை இல்ல. ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் சண்டை இல்ல. 2 டேஸ்க்கு போவும். அவங்க அப்பா, அம்மா ஒத்துழைப்பாங்க அதுக்கு. ஃபுல்லா மலை மேல போற வரைக்கும் சண்டை நடக்குது. பின்னாடி இன்னும் 2 கார் வருது. அந்த 2 கார்லேயும் எங்க உறவினர்கள் தான் வராங்க.
வெல் எஜுகேட்டட் டாக்டரேட் வாங்கினவங்க அடுத்த காரில் வரவங்க. அங்கே போய் வேறு விதமாக திருப்பதி மலை மேலே போய் வேறு விதமாக மாறுச்சு. அந்த திருப்பதி போயிட்டு நான் வரும்போதே இந்த பண்டிட் விஜய் சார் சொல்லிட்டு இருப்பார், திருப்பதி போகிறவங்க எல்லாருக்கும் நல்லது நடந்தாது, சில பேர் திருப்பதிக்கு போகக்கூடாதுன்றாங்க பாருங்கள் இப்போ ஜோசியருங்க. அந்த மாதிரி எதனா விஷயமா தெரில. அந்த திருப்பதிக்கு போயிட்டு வந்துட்ட பின்னாடி தான் ஒரு பயங்கரமான சண்டை வந்து நான் அம்மா வீட்டுக்கே வந்துட்டேன். ஒரு 6 மாதம் பொறுத்து தான் மறுபடியும் திருத்தணியில் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு, அதனால் ஒரு 6 மாதம் பொறுத்து நான் போகிறேன் மறுபடியும். திருத்தணிக்கும் திருப்பதிக்கும் ஒரு சம்மந்தம் இருந்துகிட்டே இருக்குது. நான் சொல்கிறேன் பாருங்க, அந்த முருகர் பெருமாள் சம்பந்தம்னு. எனக்கு கல்யாணம் ஆனது வந்து திருத்தணியில். ஆனால் ரொம்ப லைஃப் சரியில்லைன்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி, அதாவது அம்மாவுடைய அம்மா சொல்லி தான் அந்த தாலியை வந்து திருப்பதியில் கழட்டிட்டு அந்த இடத்துலையே வேறு அந்த திருப்பதி மேலே அந்த இதுலேயே நடுராத்திரி இருக்கிறதுனால அந்த உள்ளவே வச்சு கட்டுறதுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க. அந்த உள்ள மெயின் பெருமாளுக்கு பக்கத்து இருக்க அது உள் சுற்றில் இருக்கும் பார்த்திங்களா, அதில் ஒரு ரூம்லேயே அங்கே வந்து வேறு ஒரு தாலி அங்கே வாங்கிட்டு போயிட்டு அந்த இடத்துலையே கட்ட வச்சுது. அந்த மாதிரி ஒன்று நடந்தது. அந்த திருப்பதி போகிறதுக்கு ஒரு பெரிய சண்டை நடந்தது பார்த்திங்களா. அதுக்கு முன்னாடி இந்த காரில் இருக்கிற டிரைவர்கிட்ட நான் சொல்கிற விஷயந்தான் நான் சொல்கிறேன். அதாவது அப்படி இருந்தவரை இன்றைக்கி நான் வந்து ஓட்டு போடுற வரவங்க அவர் எதிர்க்கே நான் உங்களுக்கு தான் உண்மையிலே அவர் எந்த கட்சின்னு கூட எனக்கு தெரில. ஒவ்வொரு முறை அவர் ஒன்று சொல்வார், நீ போடுன்னுவார் ஒரு சமயத்தில். இப்போ நீ போடுன்னு அவர் எனக்கு இப்போ சொல்கிறது கூட இல்லை. அதுக்கான காரணம் நான் அவர்கிட்ட சொல்லி திருத்ததெல்லாம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூழ்நிலைகளை நம்ம தான் க்ரியேட் பண்ணணும். நம்ம வாதாடிக்கிட்டு நம்ம ஃபெமினிசம் பேசக்கூடாது. வாழ்க்கை நம்மளுதுன்னு ஆகிட்ட பின்னாடி, இல்லை நமக்கே பிறந்த குழந்தை நம்மளுக்கே வாய்ச்ச அம்மான்னு ஆகிட்ட பின்னாடி நீ வந்து எதிர்ச்சி சண்டைலாம் போடக்கூடாது. சில விஷயங்களை ஒரு பக்குவமாக யூஸ் பண்ணிக்கிட்டே தான் வரணும். அது ஏன் இப்படி, இது ஏன் இப்படி, நான் ஏன் டிரைவர்கிட்ட பேசக்கூடாது, அப்படி போக முடியாது. ஸ்டெப்பாக தான் வர முடியும். அது அந்த மாதிரி அவர்கிட்ட அந்த அந்த பெரிய சண்டைக்கு முன்னாடி அந்த டிரைவர்கிட்ட நான் பாட்டு போடுன்னு சொன்னது தான் பயங்கர சண்டையாக இருந்தது. அவங்க அம்மாவும் அவங்களும் சப்போர்ட் பண்ணாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் கூட நான் என்ன பண்ணுவேன், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வேணாம் இவர் எதிர்க்க என்றைக்குமே நம்ம டிரைவர்கிட்ட பேசக்கூடாது, இவர் எதிர்க்க என்றைக்குமே நம்ம சொந்தக்காரங்கிட்ட பேசக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துருவாங்க. அது ரொம்ப தப்பான முடிவு. இந்த வீடியோ வேறு ஒரு விஷயத்துக்கும் நான் சொல்கிறேன். அதனால் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவேன், அந்த விஷயத்தையே நான் உனக்கு பயந்து விட்டுடுறேன்ற கதை வரக்கூடாது. அவரால் அது ஏற்றுக்கொள்ளப்படுற மாதிரி சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போதெல்லாம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்ப்பேன். அப்போ வந்து சில சமயத்தில் அது போனால் போட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுற ஸ்டேஜ் வரும். அதை ஸ்ட்ராங் பண்ணணுன்னு நினைப்பேன் நான். ட்ரெஸ் விஷயத்துலையும் அப்படி தான். கொஞ்சம் கொஞ்சமாக வேறு ட்ரெஸ்ஸு சுடிதார் போட்டு அதுக்கப்புறம் இது பண்ணி வந்துட்டு எனக்கு கன்வீனியண்ட்டான ட்ரெஸ் போட்டால் எதுவும் இதில் என்ன விஷயம், நான் நிறைய பேருக்கு உங்களுக்கும் கூட பார்ப்பீங்க, நாட்டில் நிறைய பேருக்கு ஹஸ்பண்டுக்கு நீ மாடர்னாக ட்ரெஸ் பண்ணாலோ இல்லை கொஞ்சம் சுடிதாரையே கொஞ்சம் அழகான சுடிதார்ஸ் நீ போட்டால் அவங்களுக்கு மனசில் விருப்பம் இருக்கும். நிறைய பேருக்கு என்னன்னா அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிடிக்காது. அவங்களுக்கு பிடிக்காத உங்கள் ஒய்ஃபு செய்யும்போது நீ ஏன் எதிர்த்து கேள்வி கேட்கல, நீ என்ன பொண்டாட்டி தாசனான்ற கோவம் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ நாத்தனாருக்கோ இருக்குதுன்ற பயம்தான் நிறைய ஆண்களுக்கு. அந்த ஆண்கள் அதை ரசிக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களுக்கு பிடித்திருக்கின்றது நிறைய விஷயங்கள். நம்ம ஒய்ஃப் இந்த மாதிரி நல்லா போட்டு மாடர்னாக இருக்கிறது பிடிச்சிருக்குது. ஒரு வேளை காதலித்து திருமணம் செஞ்சுருந்தாங்கன்னா உண்மையிலே அது வந்து மனைவியை ரசிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கிறாங்க அவங்க. சில சமயத்தில் பண்ணுற சண்டை எப்படின்னா, இவன் நம்மளை விட்டு வேறு யாராவது நம்மளை விட கொஞ்சம் வயசில் யங்காவோ இல்லை நம்மளை விட கொஞ்சம் பெட்டராகவோ இருந்தால் இவங்க ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டால் பறிபோகக்கூடுமோன்ற பயமும் இருக்குது. அதுவும் ஒரு காரணம். அதில் இவங்க அப்பா அம்மா காலத்துக்கு இருக்கிறப்பே அவங்க கொஞ்சம் தனி கொடுத்தணும். நான் வந்த பின்னாடி ட்ரை பண்ணுவேன். இந்த மாதிரி கொஞ்சம் நான் ஸ்கர்ட் மாதிரி போட்டு மேலே ஒரு டாப்ஸ் மாதிரி போடுறது, அதெல்லாம் சமீபத்து ஒரு 10 இயர்ஸாக அந்த மாதிரி பண்ணுவேன். அது கொஞ்சம் வீட்டில் மட்டும் முதல்ல கொஞ்சம் போகிறது, அதுக்கப்புறம் வெளியில் கொஞ்சம் போகிறது. அதே மாதிரி இந்த பழகிற முறைகள் மற்றவங்ககிட்ட பேசும்போது, லாஸ்ட் டைம் கூட நான் டாக்டர்கிட்ட மாஸ்டர் செக்கப் இப்போ ரொம்பவே வயசாகிடுச்சு எனக்குன்னு வச்சுங்க. இதில் வேறு எனக்கு வயசு ஆக அவர் விட்டு கொடுக்க ஆரம்பித்தார். வயசு ஆக எனக்கு வேறு ஒருத்தரை நான் ஏன் இனிமேல்ட்டு நான் ஏன் வேறு ஒருத்தனை பார்க்க போகிறேன்றதா இருந்திருக்கலாம் ஒரு வேளை. வயசு ஆக அந்த ட்ரெஸ் பண்ணுற விஷயங்கள், நான் அந்த மற்றவங்க வந்தால் அவங்கக்கிட்ட எதனா வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாலோ இல்லை அவருடைய ஜூனியரோ இதில் வேறு ஜோக்கம். ஆரம்ப காலத்துலலாம் என்னை விட அவங்க வயசில் ரொம்ப சின்னவங்களாக இருந்தால் கூட சரி அப்படி இருக்கும். அந்த மாதிரி இப்போ யாராவது ஜூனியர்ஸ் யாருனா வீட்டுக்கு வந்தால் கூட அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறதுன்றது இப்போ நார்மல் பண்ணியிருக்கிறேன்னா அது நான் எடுத்து வச்ச ஸ்டெப்ஸு.
அவர் மாறுறதுன்றதில்ல அது. நான் வந்து இன்ச் இன்ச்சா அத விட்டுறக்கூடாது நம்ப எப்பவுமே. அந்த மாரி தனக்கேத்த மாரி ஒரு வாஷிங் மிஷினு இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒண்ணு நீங்க போட்டிங்களன்னா, இத இன்னும் கொஞ்ச நாள் உழைக்கணுமானா பண்ணுவோம் நம்ப. ஆனா ஹஸ்பண்டுனா பண்ண மாட்டோம் நம்ப அத. "ஏன் நீ மாறு" அப்படின்னுவோம். நம்மளுக்கு இந்த இந்த ஒரு பொருளுக்கு கூட எக்ஸ்ட்ரா ஒண்ணு எதனா ஒண்ணு கூட ஒண்ணு ஆட் பண்ணாலோ, இல்ல இது இப்படியெல்லாம் பராமரிச்சா, இது வந்து நம்மளுக்கு ஏத்த மாரி ஃப்ளெக்சிபிளா உழைக்கும். இந்த மிக்ஸி, இந்த கிரைண்டரு, இந்த வாஷிங் மிஷின்லாம் பண்ணுவோம் நம்ப. ஆனா உறவா இருந்தா அத பண்ண மாட்டோம் நம்ப. அந்த மாரி ஒரு விஷயம் தான் அது. நான் என்ன பண்ணேன், இவரு டாக்டர் ஒரு 6, 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆப்ரேஷன் ஒண்ணு பண்ணாங்க. அவருக்கு கால்ல. அப்போ வந்து நான் என்ன பண்ணேன், அங்க நான் ஹாஸ்பிட்டல்ல போய் எனக்கு தங்குறதே பிடிக்காது. எனக்காகவும் நான் போமாட்டேன். அடுத்தவங்களுக்காகவும் நான் போய் ஹாஸ்பிட்டல்ல ஸ்டே பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம் சுத்தமா. அப்போ போய் தங்கும்போது என்ன பண்ணேன்னா, இதெல்லாம் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் ட்ரெஸ்ல. அந்த சமயத்தில ஸ்கர்ட் ஒண்ணு போட்டுட்டு, மேல டாப்ஸ் போட்டுட்டு இருந்தேன். அ சும்மாவே பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஏஜ் டிஃப்ரென்ஸா தான் தெரியும் அவருக்குன்னு வச்சுக்கங்க. டிஃப்ரெண்ட்டும் கூட தான். அதனால, அங்க போய் நான் தங்கி இருந்தப்ப இவர் எதுவும் சொல்லல என்ன. அவர் என் விஷயத்தில தலையிடவே முடியாதுன்ற மாரி நெறைய விஷயங்கள யூஸ் பண்ணி கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கங்க. அதெல்லாம் வெறும் இப்படி பேசி பேசி மட்டும் இல்ல. நான் வேலைக்கு போவேன். அவருக்கு தெரியாம கிளாஸ் போவேன். அவருக்கு தெரியாம வேலைக்கு போவேன். வேலைக்கு சேர்ந்த பின்னாடி அவர் பண்ற தடைகளுக்கு இப்பவே இந்த நிமிஷமே வீட்ட விட்டு போயிட்டு நானே எனக்கு காசு வருது. நான் ஒரு ஹாஸ்டல்ல தங்கி இருப்பேன்னு ஸ்டெப் ஸ்டெப்பா அவர வேற விதமா வழிக்கு கொண்டு வந்தாச்சு. அந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு ட்ரெஸ்ஸ பத்தி கேட்க முடியாத கட்டத்துக்கு போயிடுவாரு அவரு. இதெல்லாம் நம்ம கேட்டோம்னா உண்மையிலேயே அது நம்ம விட்டு போயிடும். அப்படின்ற மாரியெல்லாம் பல வேலிகள போட்டு போட்டு கொண்டு வந்தேன்னு வச்சுங்க. அந்த ஸ்கர்ட் போட்டுட்ருக்கேன் நானு. அங்க போகும்போது அது ஒரு ட்ரையல் தான். நான் அந்த மாரி ஒரு ஹாஸ்பிட்டல்ல வெளியில வந்து தங்கும்போது கூட, நான் ஸ்கர்ட்டும், டாப்ஸும் போட்டுட்டு இருப்பேன். அப்படின்றதுக்கு அவர பழக்கப்படுத்துறதுக்காக பண்ண வேலை தான் அது. அங்க நான் போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த டாக்டர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஏதோ ஒண்ணு கேட்குறாரு. நான் கேட்குறேன் அவர்கிட்ட. சில விஷயங்கள் கேட்குறேன். அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கு ரிலேட்டடான சில கொஸ்டின நான் அந்த டாக்டர்கிட்ட கேட்குறேன். அப்போ டக்குன்னு அந்த பழைய ஒரு குணம், அந்த அந்நியன்ல வர மாரி ஒரு திடீர்னு ஒரு இது என்ன பார்த்து அப்படியே ஒரு மாரி, "நீ பேசாத. நீ எதுவும் கொஸ்டின் கேட்காத அவர்கிட்ட." அப்படின்ற மாரி ஒண்ணு பண்ணாரு. அப்படியே அந்த டாக்டர் ஆடிப்போட்டாரு பார்த்து. அவருக்கு புரிஞ்சிச்சு மேட்ரு என்னான்னு புரிஞ்சிச்சு அவருக்கு நல்லாவே. அ "ஓ! இவருக்கு இது இருக்குது." அப்படின்ற மாரி. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அங்க போயிட்டு அவங்க நெறைய நர்ஸுங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நர்ஸா வந்து கதவு திறந்து, மொல்லமா கதவு திறந்து என்ன பார்த்துட்டு பார்த்துட்டு போறாங்க. அவர் படுத்துட்டுருக்காரு. லைட்டா தூங்குற மாரி இருக்காரு. நான் என்ன மட்டும் வந்து ஒவ்வொரு நர்ஸா எட்டி எட்டி பார்த்துட்டு போறாங்க. இந்த டாக்டர் எதிர்க்க நம்மள இவர் வந்து இது பண்ணாரு. அந்த டாக்டர் ஒரு மாரி புரிஞ்ச மாரி ஏதோ நமுட்டு சிரிப்பு சிரிச்சாரு. அவர் போய் எதனா சொல்லியிருப்பாரோன்னு நான் நெனைக்கிறேன். அப்போ ஒரு இது வந்து 2 நர்ஸா வராங்க. அவங்கள்ல 2 நர்ஸுங்கள்ல வந்துட்டு அவங்க குசுகுசுன்னே அவங்க பேசிக்கிறது எனக்கு கேட்குது. இது வந்து க இது அவங்க ஒய்ஃப் தான் அப்படின்றாங்க ஒருத்தரு. அதுக்கு இன்னொருத்தரு, "ஏன் அது உனக்கு எப்படி தெரியும்? அவங்க பார்த்தா ஒய்ஃப் மாரி இல்லையே!" அப்படி பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க. டாக்டர் பேர் சொல்லி சொல்றாங்க அவங்க. "அவர் தான் சொன்னாரு. அவர் தான் நம்மளெல்லாம் அனுப்பிச்சாரு இங்க போயிட்டு வந்து பார்க்க சொல்லி" அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நான் அந்த நர்ஸு ஃப்ரெண்டு புடிச்சுக்கிட்டு கேட்குறேன். என்ன விஷயம்னா, இல்ல அந்த ரூம்ல இருக்க இது வந்து பார்க்குற நர்ஸுங்கலாம் வந்து அவருடைய பொண்ணுன்னு நெனச்சுக்கிறாங்க எல்லாருமே. அ அது ஒய்ஃப் தான் அப்படின்றது விஷயத்த அந்த டாக்டர் தான் சொல்லிட்டு சொன்னாரு. அத்த நாங்க நர்ஸுங்க கிட்டலாம் சொன்னா நம்பல. அதனால வந்து வந்து அதுக்கு தான் பார்த்தாங்க. அ அப்படின்று சொன்னாங்க. அந்த டாக்டருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்குது. இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ்னாலயோ, இல்ல ஒரு அந்த ட்ரெஸ்ஸிங் வந்து என்ன பண்ணும்னா, என்ன வந்து ஒரு 3 வருஷம், 4 வருஷம் கம்மியா காட்டுறத நான் ஸ்கர்ட் போட்டேன்னா என்ன ஆகும்னா, இன்னும் கம்மியா காட்டும். உங்களுக்கு அதனால தான் அந்த எல்லா ஹஸ்பண்ட்மார்களுக்கும் வர்ற கோவமே அங்க தான்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு. அந்த மாரி வந்து ஒரு ட்ரையல் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான். இந்த லாஸ்ட் டைம் நான் டாக்டராண்ட போகும்போது கூட என்ன பண்ணேன்னா, மாஸ்டர் செக்கப் இது பண்றதுல இந்த லாஸ்ட் 3 மந்த்ஸ் சுகர் நார்மலா காட்டுது. ஆனா, அதுக்கு முன்னாடி நாள் இது சாப்பிட்டுட்டேன் நானு. கேக் சாப்பிட்டுட்டேன். இவருக்கு என்னோட ஹஸ்பண்டுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு தான். அதில எங்க ஹஸ்பண்ட கனெக்ட் பண்ணி சொல்றது. அதுக்கு ஹஸ்பண்ட கனெக்ட் பண்ணி, அதாவது அவரு பயப்படுற விஷயத்த டாக்டராண்ட பேசுறது இந்த மாரிலாம் ரொம்ப நாளாவே பழகிட்டேன். டக்குன்னு நான் என்ன பண்ணேன் அவர்கிட்டன்னா, எங்க ஹஸ்பண்டுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு தான் அந்த கேக்க மொத்தமே பாதி சாப்பிட்டேன் சார். உண்மையிலேயே பாதி சாப்பிட்டேன். அந்த கேக்கில பாதி கேக் நான் தான் சார் சாப்பிட்டேன். எங்க ஹஸ்பண்டுக்கு பர்த்டேன்னு சாப்பிட்டேன் சார். அதுலயே ஒரு ட்ரிக் இருக்குது. அதில அந்த சைக்காலஜி தெரப்பிலயே அதில எங்க ஹஸ்பண்டுடைய பர்த்டேவுக்கு இந்த கேக்குன்றது ஒரு சின்ன ட்ரிக்கு. இதெல்லாம் உங்களுக்கு கூட தெரிஞ்சுக்கணும் நீங்கலாம் கூட.
அந்த உறவுகள் கூட தான் நம்ம கடைசி வரைக்கும் வாழ்ந்தாகணும்னு நம்மளும் முடிவு பண்ணிட்டு பின்னாடி, அது இப்படி தான் செய்யணுமா தவிர, ஏட்டிக்கு போட்டிக்கு பண்ணோம்னா ஒர்க் அவுட் ஆகாது அதெல்லாம். அதனால் அவர்கிட்ட சொல்கிறேன். அப்போ ஜோக்கா அவர் கை குடுத்துட்டு, எங்க ஹஸ்பண்ட் கிட்ட கை குடுத்துட்டு, சார் அது வந்து லாஸ்ட் 3 மந்த்ஸ்னா ரொம்ப நான் ப்ராப்பரா பண்ணி, எப்படி கேலரி குறைக்கணும், எப்படி இது சாப்பிடணும் எல்லாம் ப்ராப்பரா பண்ணி தான் சார் இருக்கேன் அப்படின்லாம் டாக்டர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாரி நான் பேசும்போது, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கூட என்னால இந்த அளவுக்கு ஒரு டாக்டர்கிட்ட பேச முடியாது. அதெல்லாம் சும்மா இருன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. கரெக்ட்டா டாக்டர் மில்லிகிராம் ஏத்தி தான் குடுத்துருப்பாங்க. இன்றைக்கி அந்த புரிதல் இது இருக்கிறதுனால, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த ஸ்டெப்பு எடுத்து வச்சதுனால, இன்றைக்கி வந்து அவர்கிட்ட டாக்டர்கிட்ட சொல்லி, சார் அது வந்து இப்போ பாருங்கள் உண்மையிலேயே எனக்கு லோ சுகராக தான் இருக்குது. ஒரு ஷிவரிங் இருக்குன்னா, அவர் செக் பண்ண சொல்லி, கரெக்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மில்லிகிராம் குறைச்சே குடுத்தாரு. இது ஒரு இன்சிடென்ட்டாக எங்கள் ஹஸ்பண்ட் மைண்டில் பதியும். உங்களுக்கும் தான் சொல்கிறேன். அது என்ன ஆகுதுன்னா, அது அந்த மாதிரி பேசி சொன்னதுனால அவர் மில்லிகிராம் குறைச்சார் இல்லையா? அப்போ அந்த பேச விடணும் அப்படின்ற விஷயம் வரும். ஆனால் அவர் காரணம் இப்போ வயசு ஆயிடுச்சுன்றதுனால தான் அவர் இது பண்ணுறாரு இதுக்கெல்லாம். ஆனால் நீ என்னதான் நியாயமான விஷயமா இருந்தாலும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆ, சாத்தியமே இல்லை தான்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கும் நிறைய பேருக்கு அது சாத்தியம் இல்லை தான். சமீபத்தில் நான் ஒரு ட்ராவல் பண்ணேன் ஒரு வண்டியில் ஒரு காரில். நான் மட்டும் நிறைய கதைங்களையும் நிறைய விஷயங்களையும் அந்த கார் ஓட்டுறவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே போகிறேன். அந்த கூட வந்த பெண்மணிகள் 2 பேருமே எந்த விஷயத்தையுமே ஷேர் பண்ணல. கூட ஒரு ஜோவியலா பேசுறது எதுவுமே பண்ணல. ஓ! இந்த வீட்ல ஒரு ஆணாதிக்கம் இருக்கின்றது அப்படின்றத அந்த சிச்சுவேஷன் பார்த்தே புரிஞ்சுக்கிட்டேன். இதே அவங்க அவங்க இல்லாம அந்த 2 பெண்மணிகளுமே ஒரு தனியா ஏதோ ஒரு கல்யாணத்துலயோ, இல்ல எதுலயோ ஒரு உட்காந்துங்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு கதைய அவங்க அலசியிருப்பாங்க. அ அத எதையும் பொட்டுன்னு வராங்க பேசாம. ஓ! அப்படி இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அந்த விஷயங்கள் எல்லாமே தானா நடக்கவே நடக்காது. அ அந்த மாரி தான். இப்ப நான் அந்த இவங்க வந்தவங்க கிட்ட கூட யாருக்கும் ஓட்டு போடுற ஐடியா இல்ல. எங்க ஹஸ்பண்ட் எதிர்க்க நெறைய ட்ரையல் பண்றேன் பார்த்தீங்களா நானுங்க. இந்த மாரி பேசி, பேசி மற்றவங்க கிட்ட அந்த ஜோவியலா பேசுற ஒரு விஷயத்த ஹஸ்பண்ட் எதிர்க்க நிகழ்த்ததுக்காக அத என்ன பண்ணேன், அவர் எதிர்க்கவே உங்களுக்கு தாங்க ஓட்டு போடும். இது சொல்ல முடியுமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி? 2வது அவரே அந்த கட்சிக்கு போடுற ஐடியா இல்லாம இருக்கலாம். இப்ப நான் சொன்னாலும் அது ஜோக்கா தான் சொல்லியிருப்பேன்றதும் இல்லையோ, இல்லைனா கூட இந்த கட்சிக்கு போய் நீ எப்படி ஓட்டு போடுறேன்னு சொல்ற? அப்படின்னு சொல்றதோ, இல்ல நீ நானும் இந்த கட்சி தான்னா கூட நீ எப்படி அவங்ககிட்ட போய் இப்படி சொல்லலான்ற மாரி தான் போயிருக்கும் சண்ட. அவர நான் பண்ணிட்டு வர அந்த விஷயத்தில அது ஒரு தெரப்பி மாரி பார்க்குறேன். அவருக்கு வந்து அந்த மாறிக்கொண்டு வருகின்றது. நம்முடைய செய்ற நம்ம விஷயங்கள், ஸ்ட்ராட்டஜிகள் எல்லாமே அது செயல்படுகின்றது. நான் ஒரு டாக்டர் மாரி பார்க்குறேன். அந்த இடத்துல வந்து சைக்காலஜிக்கல் டாக்டர் மாரி நான் செஞ்சு, அதனுடைய விஷயம் சக்ஸஸ் ஆகுதுன்றது வந்து எனக்கு பெரிய திருப்திய குடுக்குது. இந்த மாரி தான் நீங்க வீட்ல அது ஹஸ்பண்டே இல்ல, ஹஸ்பண்டுகிட்டயோ, உங்க அப்பா இந்த கேரக்டரா இருக்கும். உங்க அப்பாவோ, அம்மாவோ, உங்க பசங்களோ இருந்தாங்கன்னா, அது அப்படியே அவங்க குணமே அப்படிதான். அதுக்காக நான் என்னைக்குமே அவர் எதிர்க்கு நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு விடக்கூடாது. அந்த ஸ்டெப்லேருந்து வரணும். டிரைவர்கிட்ட பாட்டு போடுன்னு சொன்ன மனுஷன, இன்னைக்கு அவர் இந்த கட்சியான்னே எனக்கு தெரியாது. நான் அவர்கிட்ட வந்து உங்களுக்கு தான் போட போறேன்னு நான் சொல்றேன். ஆனா அதுக்கு சிரிச்சுக்கிட்டு அவர் வந்துடுற நிலைமைக்கு வர்றதுக்கு காரணம் வந்து, அவர் மாறுனாருன்றது அர்த்தம் கிடையாது. நான் பெருமைக்கு நான் மாத்தணும்னு சொல்லல. நீங்க இந்த மாரி ஒரு உறவுகள்கிட்ட அவங்கள அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு வரதுக்கு நம்ப கொஞ்சம் ட்ரையல் பண்ணணுமோ தவிர, அவங்கன்னாவே அப்படிதான், அவங்கன்னாவே இப்படிதான், அவர் எதிர்க்க இது பண்ணக்கூடாது, இவங்க எதிர்க்க இது பண்ணக்கூடாது அப்படின்னு பண்ணாம, அத சில ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஆனா, இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன். எப்பவுமே இந்த விஷயத்த எல்லார்கிட்டயும் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நான் உன்ன திருத்துறேன், உன்ன திருத்துறேன், உன்ன திருத்துறேன்னு பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நீ அவர்கள் வாழ்க்கையில் ஒண்ணா ஒட்டிக்கிட்டு இருக்க. அம்மாவும் புள்ளையோ, இல்ல வந்து கணவனும் மனைவியோ, இல்ல அம்மா, அப்பா, பையனோ, உங்க வாழ்க்கையில வேற வழியே கிடையாது. அவங்க கூட இருந்தே ஆகணும். அவங்க மூலமா தான் நம்மளுக்கு சொத்து மூலமாகவோ, இல்ல அவங்க சம்பாதனை மூலமாக தான் வாழ்ந்தாகணும். இல்ல அவங்க கூட இருக்கிறத விட்டா வேற வழி கிடையாதுன்னு ஆகுன்ற பட்சத்தில தான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணுமோ தவிர, இது ஒரு பொழப்பா எடுத்துக்கிட்டு ஊர்ல இருக்கிறவங்கள எல்லாம் நான் மாத்துறேன், திருத்துறேன்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. அது தேவையில்லாத டைம் வேஸ்ட்டு. அது பண்ணக்கூடாது. இந்த நம்முடைய சார்ந்தவர்களுக்கு எப்படின்னா, நம்மளுடைய சார்ந்தவர்களுக்கு உடம்புல ஒரு விஷயம் வந்ததுன்னா, நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். நம்ம வீட்ல இருக்கிற வாஷிங் மிஷினுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா, இதையும் பண்ணா அந்த வாஷிங் மிஷின நம்ம ஈஸியா யூஸ் பண்ணிக்கலான்னா பண்ணுவோம். பக்கத்து வீட்ல இருக்கிற வாஷிங் மிஷின போய் நம்ம யூஸ் பண்ணுவோம். இத பண்ணீங்களன்னா, அந்த வாஷிங் மிஷின் இன்னும் கொஞ்சம் நல்லாவே லாங் லைஃப் வரும். அந்த வாஷிங் மிஷின் சீக்கிரமா ஓடி முடிச்சிடும். அப்படின்னு சொல்லுவோமா நம்ப? இல்லல்ல. அத மாரி தான் இந்த உறவுகள் விஷயத்துல நம்ம அந்த ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறதுக்காக, இந்த மாரி ஒரு இது டிப்பா தான் நீங்க அந்த மாரி தான் நான் கேட்டது.
அவர் இல்லைன்னா, அவர் அந்த இடத்துல இல்லைன்னா, நான் உங்களுக்கு தான் ஓட்டு போட போகிறேன்னு சொல்லி இருக்க போதில்ல நான். அந்த ஒரு ஜாலி விஷயத்த அவருக்குள்ளே கொண்டு வரணும். ஒரு ரசனை விஷயத்த அவருக்குள்ளே கொண்டு வரணும். எப்போவுமே டென்ஷனாக இருக்கிற விஷயத்துலேருந்து அவரை மாற்றி கொஞ்சம் ஜோவியலான உலகத்துக்குள்ளே அவரை கொண்டு வரணும். அப்படின்றது தான் அதுக்காக நான் பண்ணுறேன் அது. ஏன் பண்ணுறேன்னா, அவரை நான் மாற்றுகின்றேன் என்ற நோக்கம் எது இல்ல. என் வாழ்க்கை ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் எனக்கு. என் வாழ்க்கை ஜாலியாக இருக்கணும் எனக்கு. அதனால் நான் அவரை ஜாலியாக மாற்றி ஆகணும். அதனால் நான் வைக்கிற ஸ்டெப்ஸ் அது. அது ஒரு பக்கம் இருந்த போதிலும், இந்த இந்த தெலுங்குல அவங்க வந்து நான் என்ன சொன்னேன்னு சொல்லி இது எப்படி தெரியுமா இருக்குது? இந்த பிட் அடிப்பாங்க. எக்ஸாமில் பிட் அடிக்கும்போது இந்த 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 விஷயத்துக்கு சொல்கிறேன். தம்ப்நெயில் மேட்டருக்கு சொல்கிறேன். பிட் அடிக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த அளவுக்கு ஒரு ஆள் மக்கா இருந்தாங்கன்னா, அவங்க பேர் இருக்குது பாருங்க, அதையும் சேர்த்து காப்பி அடிப்பாங்க. அந்த மாதிரி இது எனக்கு இது. ஒரு நம்மள காப்பி அடிக்கிறவங்களோ, இல்லை நம்ம அடுத்தவங்கள பார்த்து காப்பி அடிக்கிறோமோ, இல்லை நம்மளை பார்த்து அவங்க காப்பி அடிக்கிறாங்கன்னா எக்ஸாமில், எந்த அளவுக்கு ஒரு மக்கா இருக்கிற பட்சத்தில், அவங்க பேரையும் சேர்த்து காப்பி பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு நிலமை தான் இந்த தமிழ்நாட்டுக்கு இருக்குது. நான் உங்கள் கட்சிக்கு தான் ஓட்டு போட போகிறேன்னு நான் சொல்கிறதுக்கு காரணமே வேறு. அவர் எங்கள் ஹஸ்பண்ட் இல்லைன்னா நான் சொல்லியிருக்க போதில்ல அத்தை. உங்கள் கட்சிக்கு தான் நான் ஓட்டு போடுறேன்னு நான் சொன்னால், நான் என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு ஏமி செப்பினாரு தெல்சந்தாவோ அர்த்தமாயிருந்தானோ சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட கேட்குற விஷயம் வந்து எப்படி இருக்குதுன்னா, இந்த பேரோடு சேர்த்து காப்பி அடிக்கிற விஷயம் மாதிரி நம்ம நாட்டோட நிலமை இருக்குதுன்றது தான் ரொம்ப ஆபத்தான விஷயமா இருக்குது. தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்கள். 2 விஷயமும் 2 விதமான விஷயம் சொல்லியிருக்கேன் நான் அதில். இந்த எலெக்ஷன் சம்மந்தமாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். இந்த உறவுகள்கிட்ட மெயினாக ஹஸ்பண்டு கிட்ட, சில இடத்துல ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரி இருக்கும்போது அவங்கள அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு வரதுக்கு சில விஷயங்களை நம்மள கொண்டு வரணும் அவங்கள. அப்படின்றதுக்கும் நான் இது சொல்கிறேன். என்னுடைய சேனலை தயவு செஞ்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.